வணக்கம். செப்டம்பர் 9ஆம் தேதி என்னதான் நடக்கப் போகிறது? பிஜேபியில் அனைத்துமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதா? ஒரு பக்கம் RSS உடைய அழுத்தம், இன்னொரு பக்கம் பிஜேபியில் கடந்த 11 ஆண்டுகளாக ஓரம் கட்டப்பட்ட அந்த தலைவர்கள் அனைவருமே குஜராத் லாபிக்கு எதிராக ஒன்று கூடிவிட்டால் என்ன நடக்கும்? அதாவது மோடி ஷாவிற்கு எதிராக இந்த எதிர்குரல் இன்னும் அழுத்தமாக வெளிவர தொடங்கிவிட்டால் என்ன நடக்கும் என்று நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அது நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நபரை பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டின் 2வது மிகப்பெரிய பதவியில் அமர வைத்து அழகு பார்த்தாரோ அதே நபர் குஜராத் லாபிக்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கிவிட்டாரா? அதே நபர் ஏராளமான எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை சந்தித்து ஒரு மாஸ்டர் பிளானை போட பார்த்திருக்கிறார். உளவு பார்க்கப்பட்ட அங்க நடந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் பேசினார்களோ அது லீக் ஆகிவிட்டது. லீக் ஆன விஷயம் மோடி ஷாவின் காதுகளுக்கு போனது. அதற்கு பின்புதான் இந்த நபரை ரெசிக்னேஷன் கொடுக்க சொன்னார்கள். இந்த நபர் தான் ஜக்தீப் தம்கர், முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. என்னைக்கு இந்த ரெசிக்னேஷனை கொடுத்தாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை வாயை திறக்கவில்லை. எங்கே இருக்கிறார் என்று கூட யாருக்குமே தெரியாது. ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டார் என்று கூறினார்கள். இப்போ திடீர் என்று நீங்கள் பார்த்தீர்கள், அவருடைய ஒஃபிஷியல் பங்களோவை காலி செய்து இன்னொரு இடத்திற்கு ஷிஃப்ட் ஆகிவிட்டார். அடிபட்ட பாம்பு, அதை நீங்கள் நம்பக்கூடாது, ஆக்ரோஷமாக இருக்கு. அதே போன்ற ஒரு அடிபட்ட பாம்பு தான் ஜக்தீப் தம்கர். இன்னைக்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எந்த விதமான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்? அப்படி அன்னைக்கு அந்த சீக்ரெட் மீட்டிங்கில் என்ன நடந்தது? எந்த விதமான இன்ஃபர்மேஷன் மோடி ஷாவின் காதுகளுக்கு கசிந்தது? எதை காரணம் காட்டி அவரை ராஜினாமா செய்ய கட்டாயப்படுத்தினார்கள்? அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க பார்க்க போறீர்கள். இதை தாண்டி பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய ஏராளமான ரெபெல்லியன்ஸ், அதாவது குஜராத் லாபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள், அவர்களை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். அதாவது இன்னைக்கு என்டிஏ கையில் நம்பர்ஸ் இருக்கலாம், ஆனால் இந்த நம்பர்ஸ் என்னைக்கு வேறாலும் திசை திரும்பலாம். இதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். அதாவது ராதாகிருஷ்ணன் அவர் வெற்றி பெறுவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நம்பர்ஸ் அவர்கள் கையில் இருக்கிறது. ஆனால் இந்த ஈக்குவேஷன் அனைத்துமே ஒன்று கூடி விட்டால் RSS உடைய அழுத்தம், பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய ரெபெல்லியன்ஸ், ஜக்தீப் தம்கர் போன்ற நபர்கள் போட்ட அந்த திட்டம், ஆப்போசிஷனுடைய சப்போர்ட், இந்த அனைத்துமே ஒன்று கூடி விட்டால் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினம்தான். சுதர்ஷன் ரெட்டிக்கு வாய்ப்பு அதிகரித்துவிடும். ஆனால் இது நடப்பது கொஞ்சம் கடினம். பட் ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் பாருங்கள். என்ன நடந்தது அதை நீங்கள் பார்க்கலாம். ஆதாரத்துடன் ஒரு சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக சேகரித்திருக்கிறோம். இந்த நபரை நீங்கள் பாருங்கள். ஒரு யங் ஹீரோ போன்று தெரியக்கூடிய இந்த நபர், ஒயிட் ஷர்ட்டில் இருக்கக்கூடிய நபர், இந்த நபருடைய பேர் தான் நாரா லோகேஷ், சந்திரபாபு நாயுடுவின் மகன். சந்திரபாபு நாயுடுவுடைய அந்த பாலிடிக்ஸை நீங்கள் பார்த்தீர்கள். அதாவது ஆந்திர பிரதேசத்தில் ஏராளமான நபர்கள் பேசக்கூடிய இந்த விஷயம், சந்திரபாபு நாயுடு வாண்ட்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் சென்ட்ரல் பாலிடிக்ஸ், அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். நாரா லோகேஷை சீஃப் மினிஸ்டராக பார்க்க ஆசைப்படுகிறார் சந்திரபாபு நாயுடு. 2027 அக்கம் பக்கத்தில் இவரை சீஃப் மினிஸ்டராக பதவியேற்க வைப்பதற்கான அனைத்து வேலையுமே அவர் பார்க்க தொடங்கிவிட்டாராம். இந்த படம் தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக மாறி இருக்கிறது ஜக்தீப் தம்கருடைய ரெசிக்னேஷனுக்கு பின்பு. இந்த படம் எடுக்கப்பட்ட இடம் ஜக்தீப் தம்கருடைய ஒஃபிஷியல் ரெசிடென்ஸ். எதற்காக நாரா லோகேஷை அவர் சந்தித்தார்? அந்த சந்திப்பில் அப்படி என்னதான் பேசினார்? எந்த விதமான விஷயம் மோடியின் காதுகளுக்கு கசிந்தது? அனைத்துமே ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆனால் அதற்கு முன்பு அங்க நடந்த பேச்சுவார்த்தை இப்போ இருக்கக்கூடிய மோடி ரெஜிமில் யாருமே பேசியிருக்க மாட்டார்கள், யாராலுமே பேசியிருக்கவும் முடியாது. ஆனால் ஜக்தீப் தம்கர் அந்த விஷயத்தை பேசியிருக்கிறார். 18 அல்ல 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நடந்த இந்த சீக்ரெட் மீட்டிங், அதில் நடந்த ஏராளமான விஷயங்கள் மோடி ஷாவின் காதுகளுக்கு போயிருக்கிறது. அடுத்த படத்தை நீங்க பார்க்கிறீர்கள். இதுதான் ஜக்தீப் தம்கருடைய ஒஃபிஷியல் வீடு. இந்த ஒஃபிஷியல் வீட்டில் தான் ஜக்தீப் தம்கர் நாரா லோகேஷை சந்தித்தார். நாரா லோகேஷ் மட்டுமல்ல, காங்கிரசின் மூத்த தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களை சந்தித்தார், ஜெயராம் ரமேஷ் அவர்களை சந்தித்தார், டெல்லியின் முன்னாள் சீஃப் மினிஸ்டரான அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சந்தித்தார். எதற்காக இந்த சந்திப்புகள்? அதாவது மோடி ஷாவுடன் ஜக்தீப் தம்கருடைய அந்த ஈக்குவேஷன் டிஸ்டன்ட் ஆகும்போது, அவர்களுக்கு இடையே பிரச்சனை உருவாக தொடங்கிய உடனேயே ஜக்தீப் தம்கர் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்களை சந்திக்க தொடங்குகிறார் அதே வீட்டிலிருந்து. இந்த விஷயம் மோடி ஷாவிற்கு பிடிக்கவில்லை.
இது மட்டுமல்ல, ஜக்தீப் தம்கர் என்ன பேசினார், அதையும் இந்த வீடியோவில் போக போக உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். அந்த விஷயம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவரை பதவியிலிருந்து நீக்க வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஜக்தீப் தம்கர் எங்கே இருக்கிறார் நீங்கள் பார்த்தீர்கள்னா, தன்னுடைய ஒஃபிஷியல் ரெசிடென்ஸை காலி செய்து தன்னுடைய நண்பருடைய ஒரு ஃபார்ம் ஹவுஸ், டெல்லியில் இருக்கக்கூடிய சதர்பூர் என்க்ளேவ், சவுத் டெல்லி, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பாலிட்டிஷியன்ஸ் அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த விவிஐபி ஏரியா என்று கூறுவார்கள். அவருடைய நண்பரான பிரகாஷ் சௌட்டாலாவுடைய மகன் அவருடைய வீட்டில் தான் இவர் தங்கியிருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. அதாவது அவருடைய ஒஃபிஷியல் ரெசிடென்ஸிலிருந்து வாகனங்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸை நோக்கி தான் போயிருக்கிறது. அதற்கான வீடியோ காட்சி உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இங்கே பார்த்து வருகிறீர்கள். அப்போது இன்னைக்கு ஜக்தீப் தம்கர் சவுத் டெல்லியின் சத்ரபூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தங்கி அவர் போடக்கூடிய திட்டம், எந்த பதவியிலிருந்து என்னை நீங்கள் நீக்கினீர்களோ, மோடி ஷாவுடைய கேண்டிடேட்டான ராதாகிருஷ்ணன் மட்டும் வெற்றி பெறக்கூடாது. எதிர்கட்சி தலைவர்கள் அல்ல யார் வேணாலும் வெற்றி பெற்றால் எனக்கு கவலை இல்லை, மோடி ஷா தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த வேலையை அவர் பார்க்க தொடங்கிவிட்டார். சக்சஸ் ஆவாரா இல்லையா அது வேற விஷயம். பட் இன்னைக்கு ஜக்தீப் தம்கர் எதிர்கட்சி தலைவர்கள், என்டிஏவில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள், பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடன் தன்னுடைய மாஸ்டர் பிளானை அரங்கேற்றி வருகிறார். இதுதான் இந்த ஒட்டுமொத்த கதைக்கான அந்த தொடக்கம். அனில் அம்பானி மீது இடி சிபிஐயோட ரேடு போடப்பட்டது. அது கிடையாது காரணம் நாரா லோகேஷுடன் நடந்த அந்த சந்திப்பு. அந்த சந்திப்பில் அவர் என்ன பேசினார்? ஒரு 35-40 ஆண்டுகளாக ஜக்தீப் தம்கரை மிக நெருக்கமாக அறிஞ்ச ஒரு பத்திரிகையாளர். அவருடைய கரெக்ஷன் ஜக்தீப் தம்கருடைய பிஏ மற்ற ஸ்டாஃப்களுடன் இருக்கிறது. அங்கேருந்து இந்த விஷயம் கசிந்ததா அல்ல அவரிடம் எந்த விதமான இன்ஃபர்மேஷன் வந்தது, அனைத்தையுமே நாங்கள் அலசினோம், பார்த்தோம். நாரா லோகேஷ் மற்றும் ஜக்தீப் தம்கருக்கு இடையே நடந்த அந்த மீட்டிங், நாரா லோகேஷ் ஆந்திர பிரதேசத்தின் ஒரு மினிஸ்டர், ராஜ்யசபா எம்பி கூட கிடையாது. சந்திரபாபு நாயுடு போய் சந்தித்திருந்தார், அது வேற விஷயம். பட் நாரா லோகேஷுக்கும் ஜக்தீப் தம்கருக்கும் என்ன கனெக்ஷன், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அந்த மீட்டிங் சாதாரணமாக நடந்தது. காரணம், சந்திரபாபு நாயுடு ஜக்தீப் தம்கருக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான நட்பு. இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஜக்தீப் தம்கர் காங்கிரஸில் இருந்தார், அதற்கு பின்பு இன்னொரு ஹரியானாவை சார்ந்த கட்சியில் இருந்தார், அதுக்கப்புறம் தான் பிஜேபியில் அவர் வந்திருக்கிறார். பிஜேபியில் வந்ததுக்கப்புறம் ஏராளமான சப்போர்ட் பிஜேபிக்கு கொடுக்க பார்த்தார். ஆனால் கடைசியில் அவருக்கு கிடைத்த பரிசு, அவர் கேட்டது எதுவுமே அவருக்கு கொடுக்கப்படவில்லை. இதிலிருந்து கோபமடைந்த ஜக்தீப் தம்கர் அனைத்து தலைவர்களையுமே கூப்பிட்டு வைத்து அவர்களுடன் ஒரு புதிய ஆட்சி மாற்றத்திற்கான பிளாட்ஃபார்மை தயாரித்தார் என்கிற அந்த குற்றச்சாட்டு அவர் மீது எடுத்து வைக்கப்படுகிறது. அதற்கான ஒரு படம் தான் நாரா லோகேஷ். நாரா லோகேஷனை சந்தித்து அவர் என்ன பேசினார்? உன்னுடைய தகப்பனாரிடம் என்னுடைய மெசேஜை கொண்டு போய் கொடு, ஆப்போசிஷனுடன் கனெக்ஷனை வளருங்கள். இப்போ அந்த சிச்சுவேஷன் வந்து விட்டது. இதற்கு மேல் மோடி ஷா அவர்கள் நீடிக்க மாட்டார்கள். உங்களுடைய கட்சியை, உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக எதிர்கட்சியில் போய் இணைவதுதான் ஒரு சரியான வழி. உன்னுடைய தகப்பனாரான சந்திரபாபு நாயுடுவிடம் இந்த மெசேஜை கொண்டு போய் சேருங்கள் என்று கூறியிருக்கிறார். இந்த இன்ஃபர்மேஷன் மோடி ஷா காதுகளுக்கு கசிந்து விட்டது. மோடி ஷா பெகசஸ் போன்ற விஷயங்களை வைத்து ஏராளமான நபர்கள், அதாவது உள்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் மீதே உளவு பார்த்த நபர்கள், ஹிஸ்டரி அப்படித்தான் கூறுகிறது. அப்போ இவருடைய உளவர்கள் பார்த்திருக்க மாட்டார்களா? இவர் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மோடி ஷாவுடைய கனெக்ஷன் இருந்திருக்க மாட்டார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அதாவது ஜக்தீப் தம்கர் செய்த ஒரு மிகப்பெரிய இம்மிச்சோரான வேலை. அதாவது இவ்வளோ பெரிய பாலிட்டிஷியன், இப்படி நான் எதிர்கட்சி தலைவர்களை சந்திக்கிறேனே, இப்படி எதிர்கட்சி தலைவர்களை தன்னுடைய வீட்டிலேயே கூப்பிட்டு வைத்து மீட்டிங்ஸ்களை போட்டு வருகிறேனே, அதாவது பார்ட்டிக்கு எதிராக பிஜேபிக்கு தெரியாமலேயே இந்த மீட்டிங்ஸ்களை போட்டு வருகிறேனே, இந்த விஷயம் மோடி ஷாவிற்கு பிடிக்காது என்று அவருக்கு தெரியாதா? கேஜ்ரிவாலை எதற்காக சந்தித்தார்? ஜெயராம் ரமேஷ் எதற்காக சந்தித்தார்? கர்கே அவர்களை எதற்காக சந்தித்தார்? நாரா லோகேஷ் எதற்காக சந்தித்தார்? இது எல்லாமே ஒரு சந்தேகமாக பார்க்கப்பட்டது. இதற்கு பின்பு மோடி ஷா இவரை பதவி நீக்கம் செய்து விட்டார்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீர்கள்னா அவருடைய சவுத் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் ஹவுஸிலிருந்து ஜக்தீப் தம்கர் அவர் எடுத்த சபதம், நான் எந்த பதவியிலிருந்து வெளியேறினேனோ, யாரால் இந்த பதவியிலிருந்து வெளியேறினேனோ அந்த பதவியில் அவர்கள் நினைக்கக்கூடிய நபர் அமரக்கூடாது. இது சாத்தியப்படுமா சாத்தியப்படாது அது வேற விஷயம். பட் ஹீ இஸ் பீன் ட்ரைங் ரியலி ஹார்ட்.
என்டிஏல இருக்கக்கூடிய நபர்கள், as you seen நாரா லோகேஷ் and other people. இன்னொரு நீங்கள் கனெக்ஷனை பார்த்தீர்கள்னா, ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஜாட் லாபி மிகப்பெரிய அளவில் ஆக்டிவ் ஆகியிருக்கிறது. அதில் ஒரு மிக முக்கியமான தலைவர் தான் ஜக்தீப் தம்கர். எந்த இடத்தில் போய் இருக்கிறாரோ, எந்த நண்பர் வீட்டில் இருக்கிறாரோ, அவர்களும் ஹரியானாவின் ஒரு மிக பெரிய அரசியல் குடும்பம். சிராக் பாஸ்வான் அந்த பக்கம் பீகாரில், இதே ஜெயந்த் சௌத்ரி ஹரியானா ஜாட் அரசியலில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர். இந்த எல்லா நபர்களுமே இன்னைக்கு ஜக்தீப் தம்கருடைய கனெக்ஷனில் இருப்பதாக ஒரு தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி யாரெல்லாம் மோடி ஷாவிற்கு எதிராக ஓட்டு போடலாம் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, முதலாம் நபர் நிதின் கட்கரி, இரண்டாவது சுப்பிரமணியம் சுவாமி, மூன்றாவது சிவராஜ் சிங் சௌஹான், நான்காவது மேனகா காந்தி, ஐந்தாவது ராஜ்நாத் சிங், ஆறாவது ராஜீவ் பிரதாப் ரூடி. இப்போ சமீபத்தில் கான்ஸ்டிடியூஷனல் கிளப் ஆஃப் இந்தியாவுடைய அந்த தேர்தலும் போது அவரை தான் வெற்றி பெற்று வைத்தார்கள். நிஷிகாந்த் தூபே அதே கான்ஸ்டிடியூஷனல் கிளப் தேர்தலும் போது ஒரு மிக முக்கியமான ரோலை நடத்திய நபர் இவர்தான். பர்வேஷ் வர்மா, அனுராக் டாக்கூருடைய ஆர்எஸ்எஸ் கனெக்ஷன் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இன்னைக்கு மோடி அரசாங்கத்தில் ஒரு மிக முக்கியமான பதவியில் இருந்தால் கூட ஆர்எஸ்எஸ் கனெக்ஷன் பர்வேஷ் வர்மா, அனுராக் டாக்கூர் இவர்களை அழுத்தம் கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறது. அதே போன்றுதான் சுரேஷ் கோபியும் ஆர்எஸ்எஸ் கனெக்ஷன். யோகி ஆதித்யநாத் குஜராத் லாபிக்கு எதிராக எந்த அளவில் இந்த இரண்டு நபர்களுக்கு இடையே அந்த விரிசல் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். இதே போன்று வருண் காந்தி அவரையும் ஓரம் கட்டினார்கள். வசுந்தரா ராஜே சிந்தியா ராஜஸ்தானின் ஒரு மிக பெரிய பிஜேபி தலைவி, அவரையும் ஓரம் கட்டினார்கள். ரமன் சிங் சீனியர் லீடர், அவரையும் ஓரம் கட்டினார்கள். தப்பித்தவறி செப்டம்பர் 9 அந்த அக்னி பரீட்சையிலிருந்து இவர்கள் வெளிவந்து விடுவார்கள். பிகாஸ் நம்பர் இஸ் வித் தெம். வந்து விட்டாலும் 25 வயது, அதை காரணம் காட்டி ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம். எப்படி நீங்கள் எல்கே அத்வானியை ரிட்டையர் செய்ய வைத்தீர்களோ, எப்படி முரளி மனோகர் ஜோஷி அவர்களை ரிட்டையர் செய்ய வைத்தீர்களோ, எப்படி நீங்கள் கல்ராஜ் மிஸ்ரா அவர்களை ரிட்டையர் செய்ய வைத்தீர்களோ, சுமித்ரா மகாஜனாக இருக்கட்டும் அல்ல யஷ்வந்த் சின்ஹா அவர்களாக இருக்கட்டும், இவர்களை நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்து அவர்களை நீக்கினீர்களோ, அதே ஃபார்முலா தான் உங்கள் மீதும் வரும். இதற்கு நாளைக்கே பிரைம் மினிஸ்டர் மோடியை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று நீங்கள் கருத வேண்டாம். ஆனால் அந்த ஈக்குவேஷன் தயாராகிவிட்டது. அப்படி இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் இதற்கான அந்த ரிசல்ட் நெக் டு நெக் வந்து காங்கிரஸுடைய இந்தியா அலையன்ஸோடைய அந்த கேண்டிடேட் சுதர்ஷன் ரெட்டி அவர் தோற்று போனாலும், ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றாலும், அந்த வெற்றி பெற்ற மார்ஜின் நெக் டு நெக் இருந்தாலே போதும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வருவதற்கான அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஜக்தீப் தம்கர் செய்த தவறு. அப்படி அவர் இது போன்ற ஒரு திட்டத்தை போட நினைத்திருந்தால் கூட சந்திரபாபு நாயுடு அல்ல ஆப்போசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவரை அவர் கான்ஃபிடென்ஸில் எடுத்திருக்க வேண்டும். இதை தாண்டி அனைத்து நபர்களையுமே கூப்பிட்டு வீட்டில் அனைத்து நபர்களுமே தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை பேசி, இந்த நபர்கள் சரி கிடையாது, இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும், குஜராத் லாபிக்கு எதிராக அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து வேணுமே அவர் கக்கும்போது, அந்த நபர்கள் அவர்கள் கான்ஃபரன்ஸில் எடுக்கப்பட்ட நபர்கள் அந்த விஷயம் கசிந்து உளவாளிகள் வழியாக மோடி ஷாவிற்கு போய்விட்டது. அவருடைய அரசியல் வாழ்க்கை பூஜ்ஜியம். இப்போ 3 பென்ஷன்கள் அவருக்கு கிடைக்க போகிறதா? 3 பென்ஷன் ஒரு நபருக்கு. அதற்காக அமைதியாக இருக்கிறார். ஒன்ஸ் த பென்ஷன் ஸ்டார்ட்ஸ், பிகாஸ் ஜக்தீப் தம்கருடைய அந்த அரசியல் வாழ்க்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இஸ் அன் ஆப்பர்ச்சுனிஸ்ட். அதாவது எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய நபர். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் இந்த சிகரத்தை அவர் தொட்டார் என்கிறது அனைவருக்குமே தெரியும். காங்கிரஸ் டு another political party. From there he came to பிஜேபி. பிஜேபியில் கவர்னர்லேருந்து வைஸ் பிரசிடென்ட், எல்லாமே வாய்ப்பை பயன்படுத்தினார். இப்போ அந்த வாய்ப்பு கையை விட்டு நழுவ போகிறது என்று தெரிந்து என்னை ஒரு ஸ்டாம்ப் பேப்பராக மாற்ற பார்க்கிறார்கள் என்று கருதி மோடி ஷாவிற்கு எதிராக அந்த பிரச்சனை வரும்போது, விரிசல் ஏற்படும் போது இவர் இன்னொரு பக்கம் தாவ பார்த்தார். இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள், என்டிஏவில் இருக்கக்கூடிய நபர்களை ஒன்று சேர்த்து ஒரு 3வது ஃப்ரண்ட்டை தயார் செய்யக்கூடிய வேலையை பார்க்கும்போது தான் பிடிபட்டு போனார். பதவியும் கைவிட்டு போய்விட்டது. ஆனால் கைவிட்டு போன பதவி,
கைவிட்டு போன அனைத்து சொகுசு வாழ்க்கை, இதற்கு பதில் மோடி ஷா தான் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். சிந்தித்து பாருங்கள் எங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. பிஜேபியில் அனைத்துமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. செப்டம்பர் 9 வரக்கூடிய ரிசல்ட் அதற்கான அர்த்தத்தை புரிய வைக்க இருக்கிறது. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றாலோ, சுதர்ஷன் ரெட்டி வெற்றி பெற்றாலோ, அந்த மார்ஜின் மோடி ஷாவுடைய ஆட்சிக்கான ஃபியூச்சரை டிசைட் செய்ய போகிறது. இதை தாண்டி பீகார் எலெக்ஷன், அங்கிருந்து வரக்கூடிய ரிசல்ட், அதுவும் இவர்களுடைய ஆட்சிக்கான எதிர்காலத்தை முடிவு செய்ய போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.